தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றதை, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறுகின்றது. இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, சென்ற மாதத்துடைய 8ஆம் நாளாகி இன்று கன்னிமரியாளுடைய பிறந்த நாளை இந்த மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு கொடுப்பவள். நம் தாய் நம் ஒவ்வொருவருக்குமே விசுவாசத்திலும் நம்முடைய நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை வளரச் செய்யக்கூடியவள் தான் நம்முடைய தாய் கன்னிமரியாள். அவருடைய பெற்றோர் சுவக்கீன் அன்னம்மாள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆலயத்திலேயே அவர்கள் பணி செய்தார்கள், இறை நம்பிக்கையோடு இருந்தார்கள். தங்களுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று தங்களுடைய வாழ்விலே அந்த அளவுக்கு இருவருமே, சுவக்கீன் அன்னம்மாள் இருவருமே கடவுளுடைய ஒரு ஆசி பெற்றவர்களாக அந்த வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜபத்திலும் நட்புடன் உறவாடுவதிலும் பரஸ்பர உறவிலுமே இவர்கள் இருவருமே நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான ஒரு குழந்தையை, அன்னை மரியாளை ஆண்டவர் கொடையாக அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஒரு வரம்பெற்ற ஒரு குடும்பமாக சுவக்கீன் அன்னம்மாள் தங்களுடைய வாழ்வில் அன்னை மரியாளை பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆக அது நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாளுடைய இந்த பிறந்த நாள் மகிழ்ச்சியிலே இன்றைக்கு கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக இந்தியாவிலே வேளாங்கண்ணியிலே அன்னை மரியாளுடைய அந்த விழாவை இன்று பல பக்தர்கள் பல நாடுகளிலிருந்தும் வந்து அன்னை மரியாள் ஒரு குணமளிக்கும் அன்னையாக இருக்கின்றார். லூர்து நகர்களை பார்க்கிறோம். காட்சி கொடுக்கிற பொழுதெல்லாம் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் குணமளிப்பவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். பாத்திமாவிலும் நாம் பார்க்கிறோம், அன்னை அங்கு ஜபமாலை ஜபியுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். இவ்வாறாக அன்னை மரியாள் நோய் நீங்கி நாம் அனைவருமே நலம் பெற வேண்டும் என்பதற்காக உடலளவிலும் உள்ளத்தளவிலும் எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் ஆசைப்படுகின்றாள். சமூகத்திற்காக ஆண்டவரிடத்திலே பரிந்துரைக்கின்றாள். திருச்சபையினுடைய தாயாக, மீட்பரின் தாயாக நம் அன்னை மரியாள் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்குமே துணை மீட்பராக இருந்து ஆண்டவரை நம்மை அழைத்து செல்லுகின்றாள். அதனுடைய தாய் கன்னி மரியாளுடைய இந்த பிறந்தநாள் இந்த கொண்டாட்டத்திலே அன்னை மரியாளுடைய நற்பண்புகள், எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கடவுளுடைய திட்டத்துக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு தாயாக நம் அனைவருக்குமே இன்றைக்கு சொந்த தாயாக இருக்கின்றார். இதைத்தான் நாம் எபிரேய சங்கத்திலே பார்க்கிறோம். 431ஆம் ஆண்டு அன்னை மரியாள் இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அன்னை மரியாள் அன்புள்ளவளாக, இரக்கமுள்ளவளாக, கனிவுள்ளவளாக நாம் ஒவ்வொருவருமே திருச்சபையினுடைய அந்த வழிநடத்துதலில் இருப்பதற்கு அன்னை மரியாள் நம்மை அன்பு செய்யக்கூடிய ஒரு தாயாக, அரவணைக்கின்ற ஒரு தாயாக, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். ஆக அன்னையுடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். தாயே, கலங்கரை விளக்கே, எங்களுக்கு நீரே, எங்களை வழிநடத்தும் தாயே என்று அன்னை மரியாளிடத்திலே நம்முடைய வாழ்வு முழுமையாக ஒப்புக் கொடுத்து இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு, துன்ப வேளையிலே நாம் தோண்டு போனாலும் அன்னை மரியாள் நமக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்துரைக்கக்கூடிய தாயாக, நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு தாயாக, இல்லொட்டாலும் அன்னை மரியாள் அஞ்சாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு தாய் போல நம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடியவள் தான் நம் அன்னை. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுவே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுவே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தூய கன்னிமரியாளுடைய பிறப்பு விழாவை இன்று பெருவிழாவாக இன்றைக்கு மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய எங்களுடைய திரு அவையிலே உம்முடைய மகத்துவம், உம்முடைய மாண்பும், உம்முடைய கிருபையும் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக இந்த நாளில் நாங்கள் மன்றாடுகின்றோம்.
அதனால் தூய அன்னை மரியாளுடைய அந்த நற்பண்புகள், எளிமையங்கள், மதிப்பீடுகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றவர்களாக, நாங்கள் சமூக விடுதலைக்கு அன்னை மரியாளை போன்று உடல் உள்ள ஆன்மீக விடுதலைக்கு வித்திடுபவர்களாக அன்றாட வாழ்வில் வரக்கூடிய பல்வேறு போராட்டங்கள், நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் அனைத்திலுமே அமைதி கிடைக்கும்படியாகும், சமாதானம் கிடைக்கும்படியாகும், ஒவ்வொருவரும் தங்களுடைய கையிலே ஜெபமாலை எடுப்பதற்கும் ஜெபமாலை சொல்வதற்கும் நல்ல பேறு பலன்களை பெறுவதற்கும் என்னாலும் அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே இரட்சகராக, நீரே மீட்பராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலைக்கும் வாழ்வுக்கும் இட்டுச் செல்ல இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த நாள் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள் மகிழ்ச்சியிலே உமக்கு போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய குடைகள் மேலானவை, உம்முடைய கிருபை மேலானவை என்பதை அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் இதோ ஆண்டோடைய அடிமை உம்முடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அந்த ஆகட்டும் என்ற வார்த்தையினால் இன்றைக்கு மீட்பரின் தாயாக, அனைவருக்கும் சொந்த தாயாக, திருச்சபையுடைய தாயாக இருந்து வழிநடத்தக்கூடிய இந்த அருமையான இந்த பிறந்த நாள் விழாவிலே எங்களோடு இருந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து கிருபா இந்த யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே அன்போடும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் கீழ்ப்படுதலோடும் அன்னையுடைய பிள்ளைகளாக வாழ தேவையான கிருபைகளை ஆசிரியை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.